ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, ராஜராஜன் சோழன் ஆண்ட அந்த காலத்து நாணயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா இதை சேகரிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்தாலும், இதை கண்டிப்பாக நான் சேகரித்து இதை வீடியோவாக போடணுன்றதுனால ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த காயினை தேடி கண்டுபிடிச்சி வாங்கிட்டு நான் இதை அப்லோட் பண்ணியிருக்கிறேன். இது பார்த்திங்கன்னா, இந்த நாணயம் பார்த்திங்கன்னா உலோகம் செம்புனால் ஆனது. இது பார்த்திங்கன்னா வரலாற்று சிறப்புமிக்கவை பற்றி இதை சொல்லுது. இந்த நாணயம் பார்த்திங்கன்னா ஒன்று கிபி 1985 முதல் 1914 வரை இந்த நாணயம் யூஸ் பண்ணிக்கிறாங்க. ராஜராஜ சோழன் காலத்து நாணயம் இது. இது பொதுவாக பார்த்திங்கன்னா ஈழக்காசு அப்படின்னும் இதை சொல்கிறாங்க. இது இல்லைனாலும் ராஜராஜ சோழன் காசு இதுக்கு இன்னொரு பேராக சொல்கிறாங்க. இந்த காசு பார்த்திங்கன்னா வட்ட வடிவில் இருக்கும். இது 1000 ஆண்டுகள் ஆகுது நம்ம இந்த ராஜராஜ சோழனுடைய ஆண்டு. அதனால இது சுமார் 1000 ஆண்டுகளுக்கு முற்பட்டவையாகத்தான் இருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது பார்த்தீங்கன்னா அதன் முன்பகுதியில் ஒரு மனிதர் நிற்பது போன்ற தோற்றமும் முன்பக்கம், பின்னாடி பார்த்தீங்கன்னா அவர் உட்கார்ந்திருப்பது போன்ற தோற்றமும் இருக்கும். ஒரு முன்பக்கம் மனித உருவம் நிற்பது போன்றும், அதன் கையில ஒரு தாமரை மலர் இருப்பது போன்றும், அது கூட விளக்கு இருப்பது போன்றும் இருக்கும். இதன் பின்பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு மனித உருவம் அமர்ந்து இருப்பது போன்றும், அதன் அருகே தேவநாகிரி அப்படின்னு ஒரு எழுத்துல ராஜராஜ சோழன் அப்படின்னு சொல்லிட்டு அதுல பொறிக்கப்பட்டிருக்கு. இந்த நாணயம் பார்த்தீங்கன்னா சோழ கால அரசு பொருளாதாரத்தை பற்றியும் அவங்கள எப்படி வரலாற்று சிறப்புமிக்கவையாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இது சொல்லுறாங்க. இவை தமிழகம் மட்டுமன்றி இலங்கையிலையும் அவங்க போய் ஆண்டாங்க. பல்வேறு இடங்கள்ல அவங்க கைப்பற்றினாங்க. அதனால இந்த காசு தமிழகம் மற்றும் இல்லாம இலங்கை மற்றும் தென்கிழக்கு ஆகிய பகுதிகளிலும் இந்த காசு வணிகத்துல இதை பயன்படுத்தினாங்க. இந்த நாணயம் பார்த்தீங்கன்னா ராஜராஜன் சோழன் காலத்து நாணயமா இருந்தாலும் இது ரொம்ப நமக்கு கிடைக்கிறது கஷ்டமா இருக்குது. நம்ம பார்த்தீங்கன்னா இது தரங்கம்பாடி, அதாவது காரைக்கால் கிட்ட இருக்கிற தரங்கம்பாடின்ற ஊர்ல அங்க நம்ம இந்த காசு ஒரு டேனிஷ் கோட்டை இருக்கு, அங்கதான் இது கிடைச்சது நமக்கு. இது பார்த்தீங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியா தான் இருந்தது. இருந்தாலும் நான் இதை வாங்கிட்டு இதை போடணும்னு சொல்லிட்டு போடணும். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.